அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு. நம்ம ஃபஸ்ட்டு ஜும்ராவில் ஆன்லைன் வழியாக பாடம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் 3 புத்தகங்கள் ரொம்ப மெயின் சப்ஜெக்டாக நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா துருசுல் லுகத்துல் அரபியா, 2வது சலாசத்து குதுப், மீசான், அஜினாஸ், ஜன்ஜானி. இது 3மே அந்த கித்தாபில் வந்துடும். 3வது அவாமிலு வ ஷரஹும் யதஆமில். இந்த கித்தாபு, இந்த 3 கித்தாபுமே ஏன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இயரில் வருது அப்படின்னா, ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு ஃபஸ்ட்டு அதற்கான பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். கிளாஸ்க்கு என்ன, பூட்டுக்கு என்ன, சட்டைக்கு என்ன, சேருக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன வார்த்தைங்க தெரியணும். அந்த சின்ன சின்ன வார்த்தைங்களாம் தெரிஞ்சிட்டக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு வாக்கியத்தை அமைக்க தெரியணும். இப்போ இந்த செயல் நடந்துச்சு, இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை அமைக்க தெரியணும். அந்த வாக்கியத்தை நம்ம அமைக்க தெரியணும் அப்படின்னா அதில் தவறு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இலக்கணம் தெரியணும். இந்த மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் அந்த அடிப்படையில் துருசுல் லுகத்துல் அரபியாவில் உங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளும் அதனுடைய வாக்கியம் எப்படி அமைக்கிறது அப்படின்ற மாதிரி வரும். நம்ம எந்த காலத்தில் பேசுகிறோம், நம்ம ஆண்களை பற்றி பேசுகிறோமா, பெண்களை பற்றி பேசுகிறோமா, ஒருத்தரை பற்றி பேசுகிறோமா, நிறைய பேரை பற்றி பேசுகிறோமா அப்படின்றது சலாசத்த குத்துபில் சொல்லுவாங்க. இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த அவாமில் கித்தாபில் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம கரெக்டான இதில் அமைக்க முடியும். தமிழ்லே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இத்து போடணுமா, இந்த இடத்துல இப்பு போடணுமா அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்னா நம்மளுக்கு அதனுடைய இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் முதலாவது ஜும்ராவில் அவாமில் நம்மளுக்கு வந்திருக்கு. இலக்கணம் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த நம்ம சப்ஜெக்ட் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த புக்கோடைய இன்ட்ரோடக்ஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம். புக்கோடைய ஆரம்ப பேஜை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு குர்ஆன் ஆயத்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே கிதாபானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிதாபானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். கிதாபுன் அப்படின்னா ஒரு புக்குன்னு அர்த்தம். கிதாபானி அப்படின்னா 2 புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளேயே 2 புக்கு இருக்குது. ஒரு புக்கு என்னன்னு பார்த்தீங்க அல் அவாமிலு அப்படின்றது ஒரு கித்தாபு. வ ஷரஹு மிஅத்து ஆமிலின் அப்படின்றது 2வது கித்தாபு. அல் அவாமில் அப்படின்னா அமல் செய்யுதல், அதாவது செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். வ ஷரஹு மிஅத்து ஆமிலின், வ அப்படின்றது இன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷரஹு அப்படின்னா விளக்கம், மிஅத்து அப்படின்றது 100, ஆமிலின் அப்படின்னா ஆமில்கள். அப்போ இதை மொத்தமாக எப்படி அர்த்தம் வைக்கணும்? வ ஷரஹு மிஅத்து ஆமிலின், பின்னாடி இருந்து நம்ம அரபிக்கில் அர்த்தம் வைப்போம். அப்போ 100 ஆமில்களுடைய விளக்கம் அப்படின்ட்டு அர்த்தம். அல் அவாமில் அப்படின்னா அமல் செய்யுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவாமில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்துக்கு ஜர்ரு செய்யணும், நசபு செய்யணும் அப்படின்ற ஒரு வேலை அதுக்கு இருக்கும். அதற்கு பின்னாடி வரக்கூடிய சொல்லுக்கு என்ன பண்ணும், அந்த வார்த்தைக்கு அது அமல் செய்யும். இப்போ நம்ம எப்பயுமே ஓதுறோமே பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹின்னு ஓதுறோம். இப்போ இலக்கணத்தை வச்சு அது பார்த்தா பிஸ்மி ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்? பிஸ்மு சொல்லாமே ஏன் பிஸ்மி சொல்கிறோம் அப்படின்னா பா அப்படின்றது ஒரு ஆமில். அந்த ஆமில் பின்னாடி வரக்கூடிய அந்த பெயர் சொல்லான இஸ்மி அப்படின்றதுக்கு என்ன பண்ணுது, ஜர்ரு அப்படின்ற ஒரு வேலையை செய்யுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிஸ்மில்லாஹி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவாமில்ல சொல்லுவாங்க. வ ஷரஹும் யத்து ஆமில்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வேலை செய்தல அவாமில் அது வேறு எப்படியெல்லாம் வரும், வேறு எந்த அர்த்தத்துக்கெல்லாம் வருது அப்படின்றத பற்றி விளக்குவாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க வ ஷரஹு மிஅத்து ஆமிலின், 100 ஆமில்களுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்க்க போகிறது அவாமிலோடைய கித்தாபை பற்றி தான். அவாமில் அப்படின்னு போனாலே அமல் செய்யுதல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த கித்தாபு முழுக்க என்ன பற்றி அப்படின்னா இலக்கணத்தை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் வந்து கீழே அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அல்ல அவாமிலு வ ஷரஹம் யாத்தோ ஆமிலுக்கின் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே ஃபின் நஹவி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபின் நஹவி அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா இலக்கணத்திலே. இந்த புக்கு ஃபுல்லாகவே என்னதான் உங்களுக்கு இலக்கணம் தான், அதனால தான் இலக்கணத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த கித்தாபு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாம். அரபி லெட்டர்ஸு அந்த வார்த்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தனால இமாம்கள் எப்பயுமே ஒரு புக்கு எழுதும் போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆசிரியர்கள் நடத்துறதுக்கு ஈஸியாகவும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் வந்து எழுதுவாங்க. அதனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கீழே அல் முரத்தபு அலல் உசூலுபில் ஜதீதி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அல் முரத்தபு அமைக்கப்பட்டுள்ளது, அலல் உசூலுபி அடிப்படையின் மீது, ஜதீதி அப்படின்னா புதிய. அப்போ எப்படி நம்ம அர்த்தம் வைக்கணும்? புதிய அடிப்படையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. என்ன அமைக்கப்பட்டுள்ளதுன்னா இந்த கித்தாபு. ஏன்னா முன்னாடி உள்ள கித்தாப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இமாம் வந்து புதிய அடிப்படையின் மீது இந்த கித்தாபை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்பயுமே இமாம்கள் வந்து ஒரு கித்தாபு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த கித்தாபுடைய ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தை கொடுத்து அந்த குர்ஆன் ஆயத்து மூலிமா நம்மளுக்கு இந்த புக்கோடைய முழு விளக்கமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே எல்லா இமாம்களுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த இமாம் வந்து ஒரு ஆயத்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆயத்தோடைய தமிழ் அர்த்தமும் அந்த ஆயத்துக்குள்ளே உள்ள இலக்கணத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குல். குல் அப்படின்னா நபியே நீர் கூறுவீராக. குல்லுன் அப்படின்னா ஒவ்வொன்றும். யஅமலு அமல் செய்கிறது. அலா அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். ஷாக்கிலதிஹி அதனுடைய வடிவத்தின் மீது ஒவ்வொன்றும் அமல் செய்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஆயத்தை ஏன் இந்த இமாம் வந்து புக்கில் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல ஒவ்வொரு ஆமில்களுமே அதனுடைய வேலையை பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு கரெக்டாக செய்யும். அதனால தான் இமாம் வந்து குல்லி யஅமலு அலா ஷாக்கிலதிஹி நபியே நீர் கூறுவீராக ஒவ்வொன்றும் அதனுடைய வடிவத்தின் மீது அமல் செய்கிறது. வடிவம்னா நம்ம என்ன சொன்னோம்? பா அப்படின்றது ஜர்ரு செய்யக்கூடிய வேலை. அப்போ இந்த பாக்கு ஒரு வடிவம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு வடிவம் இருக்குது அப்படின்றத தான் இமாம் வந்து இந்த குர்ஆன் ஆயத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து உதாரணத்தை காமிக்கிறாங்க. இப்போ இந்த குர்ஆன் ஆயத்துக்குள்ளேயே நம்ம வந்து எத்தனை இலக்கணம் சட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குல்லு யஅமலு அந்த யஅமலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல யஅமலன் அப்படிலாம் சொல்லாமல் யஅமலு ஏன் வந்துச்சு அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து சலாசத்து குத்துபில் மீசானில் சர்ஃபுகள் நம்ம படிப்போம். ஃபியலுகள் அப்படி பார்த்தோன்னா மாதியான ஃபியலு, முஸ்தக்பிலான ஃபியலு, அம்ரு நஹி சொல்லிட்டு இந்த மாதிரி வகைகளாக பிரிப்பாங்க. அதில் மாதியான ஃபியலில் ஃபஅல அப்படின்னு வந்துச்சுன்னா முஸ்தக்பிலான ஃபியலில் யஃபஅலு அப்படின்னு மாறும். அந்த மெத்தடில் தான் இப்போ யஅமலு இங்கே வந்திருக்குல்ல இது வந்து முஸ்தக்பிலான ஃபியல். இதனோட மாதியை நம்ம போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆமில அப்படின்னு இருக்கும். அங்கே அமில வந்தனால தான் இங்கே முஸ்தக்பில் வந்து யஅமலு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் யஅமலு. அதற்கு பின்னாடி வந்து நம்ம மாதியான ஃபியலை எடுத்து அதுக்கு வந்து முஸ்தக்பிலாக மாறும்போது என்னவா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அலானா என்னது? மீதுன்னு அர்த்தம். அலா அப்படின்றதும் ஒரு அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபு. என்ன அமல் செய்யும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு ஜர்ரு அப்படின்றது செய்யும். அதுக்கு அதுதான் வேலை. இப்போ பா எப்படி இஸ்மி அப்படின்னு செஞ்சுச்சோ அந்த மாதிரி அலா ஷாக்கிலதிஹி
லத்தீஹி அப்படி ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அலா அப்படின்றது ஒரு ஆமில், அந்த ஆமில் ஜர்ரு அப்படின்ற ஒரு வேலையை செய்யுது. அதனால தான் அதற்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஷாக்கி லத்தீஹி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஏன் வந்து லம்மு வருது, ஏன் ஃபத்தஹ் வருது, ஏன் நசபு வருது, ஏன் கஸ்ரு வருது அப்படின்ட்டு இலக்கணத்தை பற்றி முழுக்க இதில் இமாம் சொல்லுவாங்க. இதற்கு அடுத்த பாடத்தில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, கித்தாப் எந்த மாதிரி அமைப்பில் அமைச்சிருக்காங்க, நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி என்னென்ன உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அடுத்த இதில் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு.